ஹாய் ப்ரோ, நம்ம இன்னைக்கு வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் தெரியுதா? நம்ம தீபக் அண்ணன், நம்ம கொண்டரைக்கு மலை கீரனூர்ல யாராரு பார்த்தீங்களா? நம்ம தீபக் அண்ணன் மீட் பண்ற வந்திருக்கிறோம். வணக்கம் மக்களே. பாருங்க, அண்ணன் வந்து ரொம்ப சாதனை பண்ணிட்டு இருக்கிறாரு. டெய்லி ஆல் ரவுண்ட் ஏறிட்டு இருக்கிறாரு. நம்ம எங்களுக்கு மலை பார்த்து எங்களுக்கு அள்ளுட்டுருச்சு. ரொம்ப செங்குத்தார மலை. கண்டிப்பா நம்ம அண்ணன் தீபக் அண்ணன் நிறைய பேர் நம்ம வீடியோவில் பார்த்தீங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஒரு மனதைரியம் தன்னம்பிக்கை உடைஞ்சாலும் மட்டும் இதில் ஏற முடியும். அந்த மலை தைரியம் வந்து ரொம்ப மனதைரியம் இருக்க மாட்டேங்குது. டக்குனு ஏறிடுறாரு. அது 4 ரவுண்ட் ஏறாரு. எங்களுக்கு அந்த மலையை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன சொல்றதே தெரியல வார்த்தையில. அந்த மலையை வந்துட்டு நேர்ல வந்து பார்த்து அந்த மலை ஏறி பார்த்தா அது அப்பதான் மட்டும்தான் தெரியுது அது எவ்வளவு வந்துட்டு கஷ்டமா இருக்குது. அது டெய்லி 4 டைம் ஏறது எவ்வளவு கஷ்டம். அது டெய்லி ரெகுலரா வந்துட்டு 1000 நாள் இவ்வளவு தூரம் ஏறி இதை முடிச்சு 3 வருஷமா எந்த ஒரு இதுக்காகவும் போகாம இது ஒண்ணு மட்டுமே வச்சு போக்கஸா வச்சு 3 வருஷம் முடிச்சிருக்குது. பட் இருந்தாலும் மக்கள் கிட்ட வந்துட்டு இருந்த சப்போர்ட் ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. நீங்க நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கறீங்க? அரசு கட்ட இருந்து கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா 1000 நாள் வந்துட்டு முடிச்சிருக்கிற உலக சாதனை பண்ணிருக்கிறேன். நான் வந்துட்டு சாதாரணமா ஒரு அங்கீகாரம் கேட்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் என்னங்கிறாங்க அரசு பணி கிடைக்கிறதுக்காக மலை. நான் அதுக்காக வந்துட்டு நான் கேட்கல. நான் விளையாட்டு துறையில ஒரு வாய்ப்பு அளிக்கணும். அதுக்குதான் நான் ஒரு அங்கீகாரமா கேட்டேன். நான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு அரசு பணிக்காக வந்துட்டு மலை ஏறிட்டு இருக்கிற எல்லாரும் அருவரமா எல்லாரும் அவங்க ஊரு பார்த்தால இருக்கிற மலை ஏறுங்க, இது மாதிரி இவன மாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. சோ அவங்ககிட்ட வந்து ஒரே விஷயம், சின்ன விஷயம் தான். 3 வருஷம் கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் ஏதாச்சும் ஒரு பதக்கத்தை வாங்கி தரோம்னு சொல்லிதான். நான் ஒன்னும் அரசு பணிக்காக ஒன்னும் இந்த மலை ஏற கிடையாது. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏற மாதிரி இருந்தா நான் வேற ஏதாச்சும் நான் படிச்சு அந்த அரசு பணி வாங்கிட்டு போயிருப்பேன். இவ்வளவு ரிஸ்க் எடுத்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஒரு பெருமை சேர்க்கிறோங்க. தாய்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக நம்ம தீபக் அண்ணன் ரொம்ப உழைக்கிறாரு. கடின உழைப்பு. அது வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அங்கீகாரம், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு 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 இது கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்றாரு. ஒரு அரசு அங்கீகார வேலைகளை எதுவும் எதிர்பார்க்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு வேலை வாய்ப்பு துறை ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப எதிர்பார்ப்புல ஒரு பயனா இருக்கு. அதுக்காக ஒரு கடின உழைப்பு பண்றாரு. நம்ம அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம அண்ணனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க.